ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லரோட ஃபைனல் பார்ட். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போகலாமா? கண்ட் அப்படியே வந்துட்டுருக்க பேப் அப்படியே அமைதியே ஏதோ படிச்சுட்ருக்கான். டே கண்ட், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு ஒரு டேட்டோ போடணும், எனக்காக போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா திடீர்னு இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு வருதுன்னு கண்ட் கேட்குறான். அது ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோடய லைஃப்பில் ஏதாவது மெமரியாக இருக்கணும்ல, அதுக்காக தான். நல்லது தான். சரி, உனக்கு என்ன மாதிரி டேட்டோ வேணும்னு சொல்லு. எனக்கு உன்னோட பேர் டேட்டோவாக போடுவியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, இதெல்லாம் ஃபன் கிடையாது, பேசாமல் இருநி அப்படின்னு சொல்ல, இல்லை எல்லோரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸோட பேரை வந்து டேட்டோவாக போட்டுக்கிறாங்க. என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நீ தானே. ஸோ உன் பேரை நான் டேட்டோவாக போட்டுக்கணும்னு சொல்ல, டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, அதெல்லாம் வேணாம். ஒரு டைம் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது, ஓகேவா உனக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு போடுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கண்ட் அவன் பேர் எழுதிட்டுருக்கான் அவன் கையில். வலிக்குதாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே, உண்மையாக சொல்லு, வலிக்குதா? இல்லை நீ ஸ்பெல்லிங்கை கரெக்டாக எழுது. டே என் பேர் நான் ஏன்டா தப்பாக எழுத போகிறேன், ஃபன் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி அவன் கையில் அவன் அப்படியே டேட்டோ போட்டுட்ருக்கான். அடுத்து இங்கே ஜெயிலுக்குள்ளே காட்டுறாங்க. 2 பேரும் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பைசன் பெடல்கிட்ட கேட்குறான், ஏன் இந்த மாதிரி இருக்க, உன் மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்குது, அடிக்கடி ஸ்டைல் இப்போ உன்னை பார்க்க வந்தால் கூட பிஸியாக இருக்கே, நீ போகிறதே இல்லை போல இருக்குது. எனக்கு டைம் இல்லை, அதனால நான் போகலன்னு சொல்ல, டைம் இல்லையா? நீ ஃப்ரீயாக தான் இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி மறுபடியும் பைசன் கேட்குறான். எனக்கு போக பிடிக்கல, எனக்கு காரை ஃபிக்ஸ் பண்ணுற வேலை வேண்டான்னு தோணுது, எனக்கு மசாஜ் பண்ணுற ஒர்க் ஓகேன்னு தோணுது. மசாஜா? ஏண்டா எங்கடா போய் மசாஜ் பண்ண கற்றுக்கிட்ட, அடுத்தவங்களோட எலும்பை உடச்சிருவேன்னு சொல்ல, நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட், இரு உடைக்கிறேங்கிற மாதிரி எட்டி ஒரு விடுறான். விடுறான்னு சொல்லி பைசன் அப்படியே தள்ளிக்கிட்டான். இங்கே பாரு, பேசாமல் இரு, அப்புறம் டாய்லெட் டியூட்டி உனக்கு இருக்கும், போய் அதை பாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் விடு, பிரச்சனை இல்லை, நீ எல்லாத்தையும் பார்த்துப்பியா? இந்தா இதை ஸ்டைல் உனக்கு கொடுக்க சொன்னோன்னா ஒரு குட்டி பொக்கே மாதிரி கொடுக்குறான். இது அவன்கிட்ட கொடுக்க சொன்னான். ஸோ பார்த்துக்கோப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி பைசன் அப்படியே அந்த பக்கம் போக அமைதியாக நின்றுட்டுருக்கான் ஃபெடலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கொடுத்த அந்த குட்டி பொக்கையில் அந்த ஹாட் பர்கர் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி குட்டியாக ஒன்று போட்டிருக்கான். அதை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு அப்படியே அப்செட்டாக இருக்குது. அடுத்து சரி ஓகே ஸ்டைலாக பார்க்கலான்னு சொல்லி வர, நீ என்னை பார்க்க வரமாட்டேன்னு நினச்சே வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியா, என்னது, நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு ஸ்டைல் ஃபெடல்கிட்ட கேட்க, ஃபெடல் எதுவுமே பேசல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எப்பயுமே உன் மேலே கோவம்லாம் வந்ததில்லை. சரி, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, திரும்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அதுக்கப்புறம் உனக்கு டிசப்பாயிண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ இந்த மாதிரி இருக்க, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு ஸ்டைல் கேட்குறான். நீ டெய்லி இங்கே வந்துட்டே இருந்த, திடீர்னு பார்த்தா நீ இங்கே வரவே இல்லை. நீ என்ன சொன்ன, என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன, அப்புறம் பார்த்தா போயிட்ட, என்னால் என்ன ஃபீல் பண்ண முடியும், நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் ஃபீல் பண்ணுறான். ஸ்டைல் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இங்கே பாரு, நீ எதுவும் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம், உன்னால் பண்ண முடியலன்னா நீ பண்ணாத அப்படின்னு ஃபெடல் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். அப்புறம் உனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வேலை இருந்தால் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, எனக்காக நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கோட் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதில் இவனோட அந்த பர்கரோட அந்த இது பேட்ச் ஒட்டியிருக்கான். இது எப்பயுமே எனக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோடய ஃப்யூச்சர், நம்ம 2 பேரோட ஃப்யூச்சரும் இது தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்கிற மாதிரி ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருந்த, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல, அது வந்து நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன், சொல்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். என்னாச்சு, முதல்ல எல்லாத்தையும் நான் கரெக்டாக முடிக்க முடியுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணுறேன், அதை முடிச்சதுக்கு அப்புறம் தானே அவங்ககிட்ட இதை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு ஸ்டைல் சொல்கிறான். ஃபெடல் அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்க, சரி விடு, அதை பற்றி நான் எதுவும் பேசலை, நீ உண்மையாகவே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லையா? நீ முதல்ல கிளாஸ்க்கு வாடா, அதாண்டா முக்கியங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி போதும் ஓவராக பேசிகிட்டே இருக்காத, இன்னும் நான் காரை எப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணி பழக போகிறனோ தெரியல, போதும் எல்லாம் இதோட நிறுத்திக்கலான்னு சொல்ல, சரி இப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்டைல் கேட்க, அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஃபெடல் அந்த பக்கம் திரும்பிட்டான். அதுக்கப்புறம் இப்போ 5வது வருஷம், அதாவது இவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பைசன் ஓடி வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி கண்ட் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அடிக்கடி உன்னை பார்த்துட்டு தானே இருந்தேன், என்னை மிஸ் பண்ணுறியா? ஆமாம், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ஒரு செகண்ட் உன்னை பார்க்க முடியலனாலும் அது உன்னை மிஸ் பண்ணுறது தான்னு சொல்ல, ஸ்டைல் கேட்குறான் ஃபெடல்கிட்ட, ஏண்டா நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையாடா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, நான் அதை சொல்ல மாட்டேன்,
அதை செஞ்சே காட்டுறேன்னு சொல்லி ஃபெடல் அப்படியே ஸ்டைலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்க, ஃபெடல் போதுண்டாங்கிற மாதிரி அங்கே அப்படியே செம காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் பைசன். சரி போதும் விடுன்னு சொல்ல, நான் தான் அதை காட்டிட்டேன்ல உனக்கு, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே நீ எங்கே போகணுன்னு சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு பைசனை பார்த்து கண்டு கேட்குறான். நேராக வீட்டுக்கு போகலாமா வேறு எங்கேயாவது போகலாமா? வீட்டுக்கா? நான் எங்கடா வீட்டுக்கு போக முடியும், எனக்கு வீடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பைசனை அவனை பார்க்க, எப்பயுமே என்னோட இடம் உன்னோட இடம் தான், அது தெரியும்ல உனக்குன்னு சொல்ல, சரி அப்புறமா போகலாம், இப்போ வேறு எங்கேயாவது போகலான்னு தோணுது, எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்னு தோணுது, உனக்கு எங்கே வேணுமோ அங்கே போகலான்னு சொல்ல உடனே ஸ்டைல் சொல்கிறான். டே அப்படியே கார் எடுத்துகிட்டு எனக்கு வேணுங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, என்னோட இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு கண்ட சொல்கிறான். உன்னோட இடமா? எங்கே போகிறோம்? கேரேஜ் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, உனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லி வர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு. ஃபெடலோட கண் அப்படியே மூடிட்டு ஸ்டைல் அங்கே கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ ரெடியா? நான் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லி 1 2 3ன்னு சொல்லி அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி காட்டினா ஹாட் பர்கர்னு சொல்லி இவனோட அந்த பர்கர் ஜாயிண்ட் அப்படியே என் கண்ணு முன்னாடி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஃபெடலுக்கு ஷாக்காக இருக்குது. இது விற்றுட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதை விற்றுட்டாங்க, பட் இது நான் உனக்காக திரும்ப வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஃபெடலுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண? அது வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த இடம் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், உனக்காக தான் இந்த இடத்த நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு திரும்ப வாங்கிட்டேன், ஸோ எனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஸ்டைல் சொல்ல, அப்போ இதுக்காக தான் நீ என்னை பார்க்க வரவே இல்லை, கிளாஸ் எடுக்க வரல கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஃபெடல். ஆமாம் அதனால தான், இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், பட் என்னால் இதை வாங்க முடியுமா இல்லையான்னு தெரியல, ஸோ ஒரு வேளை என்னால் முடியலன்னா என்ன பண்ணுறது, அதுதான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஸோ அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குற வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ எப்படியோ ஒரு 100 காரை ரெடி பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல கேட்கும்போது அப்படியே ஃபெடலுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் அவனை பார்க்குறான். ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வெயிட் பண்ணதுக்கும் எனக்காக பார்த்து எல்லாம் பண்ணதுக்கு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டு தாண்டா இருப்பேங்கிற மாதிரி ஸ்டைலில் அவனை பார்க்குறான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 5 10 20 வருஷம் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்ல, இதை நான் உனக்கு திரும்ப கொடுத்துருவேன் சரியா அப்படின்னு சொல்லி ஃபெடல் சொல்ல, இந்த பிளேஸ் எனக்கும் உனக்கும் சொந்தம் இல்லை, இது நம்ம 2 பேருக்கும் சொந்தமான ஒரு இடம், ஸோ எப்பயுமே உன்னோட கனவை நினைவாக்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு ஸ்டைல் சொல்கிறான். நான் எவ்வளோ லக்கியான பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபெடல் சொல்கிறான். இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப லக்கி, என்னோடய லைஃப்பில் எதுவுமே எனக்கு கரெக்டாக வந்ததில்லை, பட் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருச்சின்னு சொல்ல உண்மையாக வாங்குற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். இதுக்கு நம்ம கண்டுக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும், கண்டு தான் உன்னை கரெக்ட் பண்ண சொல்லி என்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னான் அப்படின்னு சொல்லி அடுத்து இவனோட அந்த பேட்ச் எடுத்து ஃபெடல்கே அப்படியே அழகாக ஸ்டைல் அதை போட்டு விடுறான். அதை பார்க்கும்போது ஃபெடலுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக அது அப்படியே அவனுக்கு திரும்ப கிடச்சிருச்சுல. அவனை பார்த்து சிரிக்க, இதுக்கப்புறம் எப்பயுமே எல்லாமே உனக்கு மட்டும்தான், இந்த இடம் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க அந்த பேட்சில் கை வச்சு அவனை பார்த்துட்ருக்க, வா உள்ளே போகலான்னு சொல்லி 2 பேரும் டோர் ஓப்பன் பண்ணி ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. அடுத்தது நம்ம கண்டும் பைசனையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் மீன் குட்டிக்கு சாப்பாடு போட்டுட்ருக்க கண்டு கேட்குறான், இதுக்கப்புறம் நீ எங்கே இருக்க போகிற பைசன்? ஃபெடலோட வீடையும் போலீஸ் எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அது எனக்கு சரியாக தெரியல என்ன பண்ண போகிறேன்னு. ஐ கேஸ் நான் எப்பயும் போல் ஃபெடல் கூடயே இருக்கணும், ஆனால் இப்போ 0லேருந்து எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு 0லேருந்து ஆரம்பிக்க போகிற? 0லாம் கிடையாது, அதான் உனக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன 0 அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கான் கண்டு. நீ என் பக்கத்துலேயே எப்பயுமே என் கூட இரு, நம்மளோட லைஃப்பை 5லேருந்து ஆரம்பிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஒன்றாவே லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம், அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கண்ட் அப்படியே பைசனை பார்க்க பைசன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட நான் எப்படி இருக்க முடியும்? பேப் அங்கே இருக்கான், அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும்ல. பேபா அவன்லாம் என் கூட இருக்க மாட்டான், அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு, அப்ராட்க்கு படிக்க போயிடுவான், ஸோ அவன் போயிட்டான், நான் வீட்டில் தனியாக தான்ப்பா இருப்பேன், நான் ரொம்ப தனியாக இருப்பேன்ப்பா, ப்ளீஸ் என் கூட நீயும் வந்திருந்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, ரெண்ட் ஏதாவது வேணும்னா சொல்லு, கொடுத்துட்டு வேணா இருக்கேன். ரெண்டா? ரெண்ட் வேணும், ரொம்ப காஸ்ட்லி தான், அது என்ன தெரியுமா, அப்பப்போ ஹக் பண்ணிக்கோ, அப்பப்போ கிஸ் பண்ணிக்கோ, அதுவே போதும்னு சொல்லிட்டு கண்ட் அப்படியே பைசனோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறான். இது ஓகே தான் எனக்குன்னு சொல்ல, அப்போ இப்போவே என் கூட வந்துடுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வரேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட காலில் என்னால் நிற்க முடியும், நான் ஃபெடலையும் ஒன்றையும் நம்பி இருக்கக்கூடாதுல்ல, அதை நான் யோசிக்கிறேன். ஃபெடல் இப்போ அவனோட ரெஸ்டாரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், பட் அதுக்கப்புறம் சரி பண்ணிடுவேன்னு சொல்ல, சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட விருப்பம், உனக்கு என்ன வேணாலும் சரி, ஹெல்ப் வேணால் என்கிட்ட
என்கிட்ட கேளு, நான் இருக்கேன் உனக்காக எல்லாம் பண்ண, உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க கண்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னடா டோர் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. அங்கே பேபை காணும். என்னாச்சு ஒன்றும் புரியலேன்னு 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏய் எதுக்கு இந்த இடம் இந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலன்னு சொல்லி பேப்னு கத்திட்டே கண்டுட்டு போக பைசன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. 2 பேரும் போய் பார்க்குறாங்க, அங்கே பேப் இருக்க மாதிரி தெரியல. பேபோட ஃப்ரெண்டு நோட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, நான் கண்டு பேசுகிறேன், பேபும் கூட இருக்கானான்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே பேபும் கிட்டே வந்தானா எனக்கு கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே புலம்பிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியல என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்காக இருக்க, சேம் டைம் அடுத்து ஃபெடலும் அங்கே நம்ம ஸ்டைலும் அப்பாவை பார்க்குறக்காக கேரேஜ் வந்து பார்க்குறாங்க. அப்பா இங்கே இல்லையேன்னு சொல்லி ஒர்க் பண்ணுற பையன் சொல்கிறாங்க. அப்பா இல்லையா, அப்பா எங்கே போனாங்க, அப்பாவை ஒரு லேடி வந்து கூட்டிகிட்டு போனாங்க, அவங்களுக்கு ஹேர்லாம் கூட லாங்காக இருந்தது, அப்புறம் இது கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். லெட்டரா, யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி அந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க முடி மட்டும் நீளமாக இருந்துச்சு, பார்க்குறக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தாங்க, எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஏதோ பிக் ஷாட் மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொல்ல ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஸ்டைலுக்கு. அப்புறம் இங்கே காட்டுறாங்க, கண்டு பார்த்தா அங்கே வீட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை அவனும் ஓப்பன் பண்ணுறான், கரெக்டாக ஸ்டைலும் ஓப்பன் பண்ணுறான். டின்னர் வித் மாம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியல. மாமா எந்த மாமாப்பாங்கிற மாதிரி 2 பேரும் அப்படி யோசிச்சுட்டே இருக்க, ஃபெடல் அந்த லெட்டரை வாங்கி பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சு லில்லி தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு. லில்லியை பார்க்கறக்காக 4 பேரும் போகிறாங்க. முதல்ல உங்கள் 2 பேர்கிட்ட இருக்க கண்ணை கொடுங்கடான்னு சொல்லி பைசன் கிட்டேயோ ஃபெடல் கிட்டேயோ கண்ணை கேட்க, லில்லி அப்படியே அங்கே உட்காந்துருக்க. லில்லியோட பக்கத்தில் ஒரு பக்கம் பேப், இன்னொரு பக்கம் அங்கே அப்பான்னு உட்காந்துருக்காங்க. பேப் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அண்ணா காப்பாற்றுட்டாங்கிற மாதிரி இருக்கான். டே ஸ்டைலு என்னடா ஆச்சு ஒன்றுமே புரியலன்னு அப்பா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்க. இங்கே ஃபெடலுக்கும் பைசனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. வாங்க வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க நல்லா இருக்குல்லன்னு சொல்லி லில்லி சிரிச்சுட்டே இருக்கா. ஷாக்காக 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. உட்காருங்கன்னு சொல்ல அப்புறம் 4 பேர் அப்படியே அமைதியாக வராங்க. உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, ஆனால் உன் பையனுக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டைலோட அப்பா கிட்டேயும் அப்புறம் உன் அண்ணனுக்கும் என்னை ரொம்ப நல்லா தெரியும்னு பேப் கிட்டேயும் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, என் பையனுக்கெல்லாம் ஜெயிலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க லைஃப்பில் நான் இருக்கணும்ல, இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, சரி அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் பணம் இருந்தால் எல்லாத்தையுமே வாங்கலாம், அது தெரியுமாங்கிற மாதிரி வில்லத்தனமாக லில்லி டைலாக் பேச இவனுக்கு 2 பேரும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, அம்மா கிட்டே எதுக்கு ஃபெடல் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்ல முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஃபெடல். பைசனுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. நான் எல்லாத்தையுமே இழந்ததுக்கு காரணம் நீங்கள் 2 பேர் தான், உங்களால தான் என்னோடய ரெப்புடேஷன் போயிடுச்சு. இவ்வளோ நாளாக நான் சம்பாதிச்சு வச்ச என்னோடய எம்ப்ளாயி, என்னோடய கனெக்ஷன் எல்லாத்தையுமே பாழாக்கிட்டீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் 2 பேர் தானே சொல்ல, ஓகே ஆமாம் நாங்கள் 2 பேர் தான், ஆனால் அது உனக்கு தேவை தானே, நீ பண்ணதுக்கு எல்லாம் தேவைதாங்கிற மாதிரி பைசன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். நானே உன்னை டீல் பண்ணேன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிக்க கன் எடுத்து பைசன் கிட்ட வைக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நான் உனக்கு எல்லாமே கொடுத்தேன், திருப்தியாக இல்லையா உனக்கு, உட்காரு பைசன்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை எக்ஸ்போஸ் பண்ணது நான் மட்டும்தான், மொத்தமாக பிளான் பண்ணி கொடுத்தது நான் தான், என்னை மட்டும் நீ ஹேண்டில் பண்ணு, என் தம்பியை விட்டுருங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்டு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அங்கேருந்து ஸ்டைல் சொல்கிறான், ஆமாம் என் அப்பாவுக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் தானே இதெல்லாம் பண்ணோம், இவங்க 2 பேரையும் போக விட்டுரு அப்படின்னு சொல்ல, இவனுக்கு 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு லில்லி அப்படியே முறைச்சிட்டே 2 பேரையும் பார்த்துட்டே இருக்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு பக்கம் அப்பாவும் பேபும் பயந்து போயிருக்காங்க. ஃபெடல் அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். பைசன் ஏதாவது பிளான் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் உங்கள் ஹீரோயிசமாடா, அதனால தான் ஃபெடலும் பைசனும் உங்கள் மேலே இவ்வளோ லவ் வந்து விழுந்துட்டானுங்க போல இருக்குங்கிற மாதிரி லில்லி அவங்க 2 பேரையும் பார்த்து பேசுகிறா. ஓகே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி ஒரு விஷ பாட்டில் எடுத்து அப்படியே டேபிள் மேலே வைக்கிறா. இதில் எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்துருக்கேன், எல்லாருமே ஒன்றாவே செத்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் பயப்படாதீங்கப்பா நான் இருக்கேன் பார்த்துப்பேங்கிற மாதிரி ஸ்டைல் பேசுகிறான். சாரிப்பா உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து மாட்டி விட்டேன்னு சொல்ல, சரி இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லில்லி பேச, ப்ளீஸ் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஃபெடல் சொல்கிறான். மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம், முதல்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் இழந்தேன்னு சொன்னீங்களே அத்தனையும் உங்களுக்கு திரும்ப வரக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். ஆமாம் மறுபடியும் உங்களுக்காக கொலை பண்ண நான் ரெடியாக இருக்கேன், பட் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி பைசனும் ஒரு பக்கம் சொல்ல, லில்லி அப்படி பைசனை பார்த்து முறைக்கிறா. ப்ளீஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்,
ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பைசன் பேசுகிறான். கண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்க, ப்ளீஸ் அம்மா அம்மான்னு வேற சொல்கிறானா. முதல்ல அம்மானே சொல்ல மாட்டேன்னு சொன்னான், இப்போ அம்மான்னு வேற சொல்கிறானா. ஓ கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் கேட்பேன்ல. ஆனால் ஒன்று, நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேருக்கு இந்த ட்ரிங்க்ஸை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். உங்களையும் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸையும் நான் போக விட்டுருவேண்ணா, சரியா அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் அப்படியே கவலையாக இருக்குது. பைசன் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அப்படி என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஃபெடலும் பைசனும் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க, சீக்கிரம் 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி ஸ்டைலுக்கு டென்ஷனாக இருக்குது. பைசன் வேணான்னு கண்டு சொல்கிறான். ப்ளீஸ் சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரிங்க்கை அவங்க 2 பேருக்கும் கொடுங்க, அதாவது ஸ்டைலோட அப்பாவுக்கும் பேபுக்கும் மட்டும் ட்ரிங்க்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்தாங்க ட்ரிங்க் குடிங்கன்னு சொல்லி அப்பாவோட பக்கத்தில் ஃபெடல் ட்ரிங்க் எடுத்துகிட்டு போகிறான். பேபுக்கு ட்ரிங்க் கொடுக்கறக்காக பைசன் எடுத்துகிட்டு போகிறான். ட்ரிங்க்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கன்று வச்சுருக்கவங்க 2 பேரும் மூஞ்சிலையும் அப்படியே தூக்கி ஊற்ற, அதுக்கப்புறம் வேகமாக கட்டாக ஊற்றிட்டு அங்கே சண்டை போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அவங்க 2 பேர்கிட்ட இருந்து கண்ணை பிடுங்கி அம்மாவோட மூஞ்சிக்கு நேராக 2 பேரும் கன்று வைக்க, ஷூட் பண்ணுங்கள் இதோட இதை முடிச்சிடலாம், ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி லில்லி அப்படி தைரியமாக உட்காந்துருக்க. பைசன் வேணாம் எதுவும் பண்ணாத, முதல்ல நம்ம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம், விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண்டும் பேசுகிறான். இல்லை நான் போலீஸ்க்கு இப்போவே கால் பண்ணேன்னு சொல்லி ஸ்டைல் வேகமாக ஃபோன் எடுக்கிறான். ப்ளீஸ் வேணாம் ஸ்டைல், நீ ஃபோன் பண்ணாது, இது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது, நான் இதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக ஃபெடல் கத்துறான். சீக்கிரம் ஷூட் பண்ணுறேன்னா இங்கேயே ஷூட் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியாக என்னோடய கையில் உன்னை ஷூட் பண்ண நான் விட மாட்டேன், ஈஸியாக முடிஞ்சிடும்னு பார்க்குறியா, நீ திரும்ப வந்துகிட்டே இருப்ப எங்கே போனாலும், உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் சாக விட மாட்டோம், உன்னை கஷ்டப்படுத்தி தான் சாகடிக்க போகிறோங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே கண்ணோட பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணுவோம், கொஞ்சமாக ஸ்லோவாக டார்ச்சர் பண்ணி தான் நீ சாகணுங்கிற மாதிரி ஃபெடல் ஒரு பக்கம் கத்திட்டுருக்க. கரெக்டு தாங்கிற மாதிரி பைசனும் பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, அடுத்து அந்த விஷத்தை கலந்த அந்த ட்ரிங்க் எடுத்து நீ குடி அப்படின்னு சொல்லி லில்லிக்கு கொடுக்க, லில்லி குடிக்காமல் பார்த்துட்டே இருக்கா. குடின்னு சொல்லி பைசன் எடுத்து அவன் கையிலேயே அந்த ட்ரிங்க்கை அப்படியே லில்லிக்கு கொடுக்க, ஒரு வழியாக லில்லி அந்த ட்ரிங்க்கை குடிச்சாச்சு. ஃபுல்லாக பைசன் அப்படியே அந்த லில்லியோட வாய்க்குள்ளே அந்த ட்ரிங்க்கை ஊற்றி விட, அவளுக்கு வேறு வழி தெரில, வேறு என்ன பண்ணுறது, இல்லைன்னா புல்லட் தான் உள்ளே இறங்குமேங்கிற மாதிரி பயந்து போய் அவளும் குடிச்சிட்டா. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, எல்லோரும் பயந்து போய் அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வழியாக எல்லா ட்ரிங்க்கையும் அவன் குடிச்சு முடிக்க, வாங்க போகலான்னு சொல்லி எல்லோரும் போக, லில்லி அப்படியே அவங்கள பார்த்து மறைச்சிக்கிட்டே மயங்கி அப்படியே அந்த டேபிளில் விழுக, இதோட இவ கதை முடிஞ்சுது, வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்பா அப்படிங்கிற மாதிரி காண்டம் பாய்ஸ்னு அவங்க வேலையை ஆரம்பித்தாச்சு. என்னோட கனவில் இதே மாதிரி உன் கூட நான் இருக்க மாதிரி அந்த ஜெயிலை யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா, உன்னோட கையில் படுத்து இதே மாதிரி நான் தூங்கணும்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் பைசன். ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற, என்ன ஆனாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல, அப்படியா, ஆமாம் உன்னை எப்படி மறக்க முடியும், என்னால் எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அப்படியே எமோஷ்னலாக கண்டு பையன் பேசிகிட்டு இருக்கான். யாராவது உன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சா பவுன்னு ஷூட் பண்ணிட்டு வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ நிறைய ஃபிலிம் பார்த்து இப்போ நீயும் மாறிட்டு போல இருக்குன்னு பைசன் சொல்கிறான். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லி ஒரு டிக்கெட் எடுத்து காட்டுறான். என்னதுன்னு பார்த்தா ஐஸ்லாண்ட், உன்னை ஐஸ்லாண்ட் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்ல, அடப்பாவி சர்ப்ரைஸா, இது எப்படா வாங்கினேன்னு சொல்லி அவன் கேட்க, இதுவா உனக்காக நீ வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கி வச்சேன், நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாக வாங்குற மாதிரி அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பைசன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ஆமாடா உனக்காக தாண்டா வாங்கி வச்சோம், நம்ம 2 பேரும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒன்றா போகிறோன்னு சொல்ல, அதை கேட்கும்போது பைசனுக்கு ஹாப்பியாக இருக்குது. உன்னோட கனவை நினைவாக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நீ என்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன், ஸோ எல்லாத்தையும் நினைவாக்குவேன் அப்படின்னு சொல்லி கண்ட் அப்படியே க்யூட்டாக அவனை பார்க்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க, அப்புறம் என்ன மேட்டர்லாம் கிடையாதுப்பா, மேட்டர்லாம் எதிர்பார்க்காதீங்க, அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஹாய் ஜாலியாக இருக்குது நான் ஐஸ்லாண்ட் போகிறேன்னு சொல்லி பெட்டில் குச்சி சின்ன பையன் மாதிரி பைசன் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஃபெடல் ஸ்டைல் 2 பேரையும் காட்டுறாங்க. அப்படியே ஸ்டைலை பார்த்து ஹக் பண்ணிகிட்டே ஃபெடல் இருக்க, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, நம்ம பர்கரோட பேரை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஏன் அந்த ஹாட் பர்கர் நல்லா தானே இருக்குது, பட் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட் நம்ம 2 பேருக்கும் சொந்தம். ஸோ நீ அதில் பார்ட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி எனக்கு ஒன்றும் அதை சேஞ்ச் பண்ணணுன்னெல்லாம் தோணல, வேணா எஸ் அண்ட் ஹார்ட் அப்படின்னு மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். அது பெட்டர் வேர்ஷனாக இருக்கும், ஸோ உனக்கும் அது பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது இன்னொரு ஹார்ட் யார் தெரியுமா, நீ தாண்டாங்கிற மாதிரி அப்படியே ஃபெடலை பார்த்து சிரிக்க, ஃபெடல் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டான். நல்லது தான், இது கேட்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பேரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டைல் ஏதோ ஒன்று கையில் எடுத்து காட்டுறான். என்னடா அதுன்னு சொல்லி கேட்க, கண்டோட கார் கீ. என்னது கண்டோட கார் கீயா, இது எதுக்குடா உனக்கு, ஓ என்னை நீ கரெக்ட் பண்ணிட்டீல அதனால அவனுக்கு கொடுத்தானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் பெட்டில் வின் பண்ணிட்டேன்ல, அவன் சொன்ன வேலையை நான் சரியாக செஞ்சிட்டேன்ல, அதுக்காக அவன் எனக்கு இந்த கார் கீயை கொடுத்துட்டான், ஸோ இதுக்கப்புறம் அந்த கார் எனக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் அது ஒரு டீலாக தான் இருந்தது, அந்த டீலிங்லேருந்து நான் பைத்தியம் ஆகிட்டோம் உன் மேலே, இப்போ அந்த கார் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல, அந்த கார் கீயை கண்டுக்கிட்டே திரும்ப கொடுத்துரு, உண்மையாக தான் சொல்கிறியா, எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, உண்மையாக சொல்லு, உண்மையாக லவ் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லி ஃபெடல் அப்படியே திரும்பிக்கிட்டான். அவன் பக்கத்தில் போய் அவனை பார்த்துட்டு உண்மையாகவே லவ் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டான். இப்போ என் மேலே லவ் வந்துச்சா இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ்டா லவ் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஃபெடல் சொல்கிறான், இப்போ எனக்கு ஒரு 30% மட்டும்தான் உன் மேலே லவ் வந்திருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, மறுபடியும் அவன் கழுத்தில் ஒரு கிஸ் பண்ணுறான். கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எனக்கு எவ்வளோ லவ் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி, 60% தான், ஃபுல்லாலாம் வரலங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க, ஸோ இப்போ எவ்வளோடா லவ் வந்தது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டைல் அவனை பார்த்து கேட்குறான். சொல்லுன்னு சொல்ல, ஃபெடல் அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் லைட்டாக அவனோட ஃபேஸில் கை வச்சுட்டு ஒரு செகண்ட் அவனை பார்க்குறான். அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு 100% உன் மேலே எனக்கு லவ் இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காரை வாங்கணும் வின் பண்ணங்கிறத விட உன்னை வின் பண்ணதாண்டா எனக்கு ரொம்ப பெருசுன்னு சொல்லி 2 பேர் அப்படியே மேட்ருக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, நம்ம கண்டு பைசன் பையனும் அப்படியே காரில் போய்கிட்டே இருக்காங்க. டே உனக்கு தூக்கம் வருதாடா, ரெஸ்ட் எடுக்கிறியாடாங்கிற மாதிரி பைசன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்கு, நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உனக்கு கம்பெனி கொடுக்கணும்ல, ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கலையேன்னு சொல்ல, எனக்கு தூக்கம்லாம் வரல, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உன் பிளேலிஸ்ட்டில் இருக்க சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி என்னோடய பிளேலிஸ்ட் எல்லாமே ஜஸ்ட் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான், ஸோ உனக்கு தூக்கம் வரல அப்போ நீ பாட்டு கேட்டுகிட்டே வா அப்படின்னு சொல்ல, நாங்கள் சண்டை போடும்போது இப்படி தான் இருக்கும்னு சொல்ல, அப்படியா நம்ம 2 பேர் சண்டை போடும்போது தான், ஆமாம் யாருக்கு தெரியும், சண்டை போட்டாலும் அப்படி தான் இருக்கும், பசிக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ தப்பான டைரெக்ஷனில் எதுவும் போயிடாத சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து பைசன் சிரிக்கிறான். ட்ராவலிங் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பைசன் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்க, 2 பேர் இப்போ எங்கே போகிறாங்கன்னா அந்த நார்த்தன் லைட் இருக்குல்ல அதை பார்க்கறக்காக தான் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஐஸ்லாண்டில் இருக்காங்களாம், காஸ்டியூம் எல்லாம் பார்க்கறக்க ஐஸ்லாண்ட் காஸ்டியூம் மாதிரி போட்டிருக்காங்க, பக்கத்தில் இருக்க பேங்காக்கு தான் இருப்பானுங்க போல இருக்குது, பட் ஓவராக தான் பேசுகிறாங்க. சரி சீக்கிரம் போகலாமா, அப்புறம் அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருப்போகுது அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் வர வேண்டிய அந்த க்யூட்டான இடமும் வந்துருச்சு. அப்படியே குட்டியாக ஒரு டென்ட் போட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே ரொம்ப ஃப்ரீஸிங்காக இருக்குல்ல அப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வாமாக இருந்தால் நல்லாயிருக்கும், என்னை ஹக் பண்ணிக்கோன்னு பைசன் சொல்ல, உடனே கண்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்லாண்டில் வர ஐஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இருந்தால் நீ நார்த்தன் லைட்டை பார்க்கவே மாட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு அதை விட ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படியே ஹக் பண்ணிட்டான். சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கான் பைசன். அப்படியா சரி ஓகே ஒரு இடத்துக்கா உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்க பார்க்கலாம் நார்த்தன் லைட் வந்துடுச்சுன்னு சொல்லி பைசன் போக கூடவே கண்டும் போகிறான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஆசைப்பட்டாது உன் கண்ணு முன்னாடி இருக்குல்லன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பேரும் அதை பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பைசன் ஆசைப்பட்டது அவன் கண்ணு முன்னாடி இருக்குது. சரி இதை பார்த்தோன்னே என்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுது அதை சொல்லுன்னு சொல்ல, என்னால் நம்பவே முடியல இதை நான் பார்ப்பேன்னு, பட் இதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று சொல்கிறான். அந்த ஸ்டோரிலாம் நமக்கு தேவையில்லைப்பா, எதுக்கு டீப்பாக ஸ்டோரிக்குள்ளே போகணும், 2 பேரும் அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சுப்பா, அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கலாம். அந்த கதையை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னால் டைமிங் கொஞ்சம் அதிகமாகும்.
அப்புறம் என்ன 2 பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க அப்படியே ஹாப்பியாக ஹக் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் இந்த கிஸ் பண்ணுற வேலையை விட மாட்டானுங்க 2 பேரும். இப்போ வாமா இருக்கா அவனுக்குன்னு சொல்லி பைசனை பார்த்து கண்டு கேட்க ஆமான்னு அவன் சொல்கிறான். 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ண ஒரு பக்கம் நம்ம ஸ்டைலும் ஃபெடலும் காரில் போயிட்டுருக்காங்க. டேய் போயிட்டீங்களாடா நார்த்தன் லைட்ஸ் பார்க்கன்னு சொல்லி ஸ்டைல் கேட்க ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களும் இங்கே வந்தால் நல்லா இருக்கும்டா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நாங்களா அப்படியே லாங் டிரைவ் போயிட்டுருக்கோன்னு சொல்ல உன் மூஞ்சியை பாரு எப்படி இருக்குன்னு சொல்ல ஐன்னு சொல்லி ஸ்டைல்னு பக்கத்தில் வந்து பைசன் நிற்கிறான். ஃபெடல் எங்கடான்னு சொல்லி கேட்க ஃபெடலா உன் தம்பி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே பாரா ஃபெடல்னு சொல்ல ஹாய் பார்த்து பத்திரம்டா சரியா, ஜாலியாக இரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல நீ கவலைப்படாத, என்னை பத்திரமா பார்த்துக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லி ஃபெடலை பார்த்து பைசன் சொல்ல சரி பார்த்து பத்திரமா வா சரியான்னு சொல்ல ஓகே சரி நான் வைக்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபெடல் கேட்குறான் ஸ்டைல் கிட்ட உனக்கு இதை மாதிரி லாங் ட்ரிப்பு போகணுமா அவங்கள மாதிரின்னு கேட்க ஆமாம் யூஸ்வலாக என் அப்பா கூட தான் இந்த மாதிரி லாங் ட்ரிப்பு போவேனா, சரி நம்ம 2 பேரும் இதே மாதிரி பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஃபெடல் கேட்க ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் ஸ்டைல். அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல நான் ஒரு ஹிட்மேன்லேருந்து கிரிமினல் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டேன்னு, அவர் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அதை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லலை, யாரோ ஒருத்தர் கூட நான் ஒன்றா இருந்தா எனக்கு பிடிச்சவங்க கூட ஒன்றா இருந்தால் அவருக்கு ஓகே தாங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். சரி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கேன்னு, என்னடா ப்ராமிஸ்ன்னு ஸ்டைல் கேட்குறான். அது நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா, ஓ நீ சீரியஸாக தான் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க ஆமாம் நான் சீரியஸாக தான் சொன்னேன், நான் சொன்னது உண்மை தான், மார்க் மை வேர்ட்ஸ் சரியா, நான் இப்போ ரெஸ்டாரண்ட் நார்மலாக ஆனதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன்னு சொல்ல ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது, வெயிட் பண்ணு, ஆல்ரெடி நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவசரப்பட வேணாம், நம்ம எப்பயுமே ஒன்றா தான் இருக்கோம், அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பட் இருந்தாலும் அப்படியே நான் செத்து போக மாட்டேன்ல தனியாக அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம 2 பேருமே ஒரு நாள் ஒன்றா தான் இறந்து போவோம், அப்போ கூட வயசானாலும் 2 பேரும் ஒன்றா தாண்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஃபெடல் அப்படியே அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓவராக தாண்டா பேசுகிறேன்னு டக்குன்னு இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறான். டேய் டிரைவிங்கில் இருக்கேன்டா விட்றா ஃபெடல்னு சொல்ல அவன் விடுற மாதிரி தெரில, அப்படியே அவன் கழுத்துலன்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்புறம் இங்கே இவனுக்கு 2 பேரும் ஐஸ்லாண்டில் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னை ஹக் பண்ணிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்குன்னு சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஸ்டைல் அப்படியே ஃபெடலுக்கு கிஸ் பண்ண இவங்க 2 பேரும் இங்கே க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 கிஸி மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இந்த சீரீஸையே இங்கே எண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப க்யூட்டான அழகான சீரீஸ், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சீரீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.